வாழைக்காய் வியாபாரி வயிற்று பிழைப்புக்கு வந்தது போதும் என டேமேஜ் சட்டைகளை வாங்கி கண்ட விலைக்கு விற்கும் வியாபாரி, வாரச்சந்தையில் மாடு வாங்கி விற்கும் வியாபாரி, இப்படி பாவப்பட்ட மக்களை குறிவைத்துதான் உங்கள் ஆய்வும் அதிகார தோரணையும் இருக்குமா? இவர்களிடம் எல்லாம் ரசீது கேட்டால் எப்படி என்பதே பலரது ஆதங்கம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக டெம்போவில் சென்று கொண்டிருந்த பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மாட்டு வியாபாரி முன்னா என்பவரிடம் இருந்து உரிய ஆவணம் இல்லை என கூறி 1,40,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொய்கை மாட்டுச்சந்தைக்கு சென்று மாடு வாங்க இருப்பதாக வியாபாரி எவ்வளவோ கூறியும் ஏற்றுக்கொள்ளாத அதிகாரிகள் கடமை உணர்ச்சியுடன் பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த தேனி மாவட்டம் ஆனைமலையன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற நபரின் ஆம்னி காரை மடக்கினர். அதில் இருந்த சட்டைகளை பார்த்த அதிகாரிகள் ரசீது எங்கே என கேட்க, சார் இது புது சட்டைகள் கிடையாது, சின்ன சின்ன டேமேஜ் உள்ள சட்டைகள், குறைந்த விலைக்கு வாங்கி விற்கிறேன் என ராஜேஷ் கூறினார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத அதிகாரிகள் டேமேஜ் சட்டைகளாக இருந்தாலும் சட்டம் சட்டம்தான் என பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பழைய சட்டை சார், மதுரை வழக்கு போய் வாங்கிட்டு வரோம் சார். சரி, வாங்கிட்டு வந்து துவைச்சு அயன் பண்ணி கொண்டு வரோம். கரூர் மாவட்டம் பாறைப்பட்டி பகுதியில் சரக்கு வேனை மடக்கிய தேர்தல் பறக்கும் படையினர் வாழைக்காய் வியாபாரி தினேஷ் என்பவரிடம் இருந்து ரூபாய் 60,000 பறிமுதல் செய்தனர். கையால் எழுதப்பட்ட ரசீது உள்ளதாக துண்டுச்சீட்டு ஒன்றை தினேஷ் கொடுத்தும் செல்லாது என அதிகாரிகள் ஏற்க மறுக்க ஆத்திரமடைந்த வாழைக்காய் வியாபாரிகள் மற்றும் வாழைக்காய் வெட்டும் கூலி தொழிலாளர்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வாழை வெட்ட இதேபோல் சிவகங்கை மாவட்டம் செவ்வூர் கிராமத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் அங்குள்ள டீ கடையில் அமர்ந்து பணம் எண்ணிக்கொண்டிருந்த ராமன் என்பவரது கையிலிருந்து 56,950 பறிமுதல் செய்து திருப்பத்தூர் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கீரணிப்பட்டி முத்துமாரியம்மன் கோவிலில் நடந்து முடிந்த திருவிழா வரவு செலவு தொகையை தான் எண்ணிக்கொண்டிருந்ததாக ராமன் மற்றும் அவருடன் இருந்த சிலர் அதிகாரிகளிடம் கூறினர். அத்தோடு பணத்துடன் கோவில் வரவு செலவு நோட்டு, திருநீறு இதெல்லாம் உள்ளதே, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக இருந்தால் சில்லறை காசுமா சேர்ந்து இருக்கும் என ராமன் தரப்பினர் அதிகாரிகளிடம் கூறினர். ஆனாலும் அதிகாரிகள் அசைந்து கொடுக்கவில்லை. பொதுவாக இந்துக்கள் எதை எழுத ஆரம்பித்தாலும் ஊ என்ற பிள்ளையார் சுழி போட்டுதான் எழுதுவது வழக்கம். உதாரணத்திற்கு கோவில் வரவு செலவு கணக்கு, சுபகாரிய வீட்டில் எழுதப்படும் மொய்ப்பணம் இவற்றையெல்லாம் சொல்லலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறவன் இப்படி பிள்ளையார் சுழி போட்டு பணத்துடன் திருநீர் போட்டு மங்களகரமாகவா எடுத்துச் செல்வான்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தால்தான் என்ன, அதற்காக வயிற்று பிழைப்புக்காக ஏதாவது செய்யும் பரிதாபப்பட்ட மக்களை போட்டா பாடாய்படுத்துவது என கூறும் மக்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் பாமர மக்களை பறக்கும் படையினர் பைத்தியமாக்காமல் இருந்தால் சரி என நொந்து கொள்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.